அப்போ மழைநீர் ஒன்று தான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருந்தது, மனித இனத்துக்கும் ஆதாரமாக இருந்தது. மழைநீர் சேகரிப்புங்கிறது வந்து நான் கண்டுபிடிச்சது கிடையாது. இது ஒரு பாரம்பரியமான தமிழர்களுடைய வாழ்க்கை முறை. ஆனால் உண்மையாக சொல்லுங்கள், நம்ம பைப்பில் வர்றது நல்ல தண்ணி தானா? இன்றைக்கி குடிக்காதா? குடிக்கிறதுக்கு கூட முடியாமல் அருவருப்பாக இருக்குது ஆற்று தண்ணி. நம்ம காவிரி ஆறு ஒரு நாள் மழையில் வந்து ஒரு வீட்டு கூரையில் வந்து கிட்டத்தட்ட 3000 லிட்டர் 4000 லிட்டர் தண்ணி வரும். நேற்று வரைக்கும் இலவசமாக கிடைச்சிட்டு இருந்தது, இன்றைக்கி இலவசமாக தான் கிடைக்குது, நாளைக்கு இலவசமாக தான் கிடைக்கும். நம்ம வீட்டு கூரை மேலே அதுக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டியதில்லை. மேலேருந்து வர்ற அந்த அமிர்தத்தை சுத்தமாக மறந்துட்டோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் உறங்காமல் விழித்திருக்கும் என்னுடைய சக பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்கள். தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற பெரும்பாலான மக்கள் எல்லாம் உழவர்கள். அவர்கள் கொடுக்குற உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அவர்கள்லாம் வணங்கக்கூடிய கடவுள்கள். அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இது நான் சொல்ல, வள்ளுவரே சொல்லிட்டு போயிருக்கார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதே போல் வள்ளுவர் நிறையா சொல்லிட்டு போயிருக்கார். அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அந்த மறந்த விளைவுகள் தான் இன்றைக்கி நாம் இவ்வளவு பாடுபடுறோம். வள்ளுவர் அன்றைக்கே சொல்லிட்டு போனார், சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அன்றைக்கே உழவர்கள் வந்து உழந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்க தான் உலகத்துக்கு தலையாய முக்கியமான நபர்கள். அவர் 2 விஷயம் சொன்னார். அவர்களெல்லாம் தலையானவர்கள், ஆனால் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அன்றைக்கும் உழவர்கள் கஷ்டப்பட்டாங்க. எங்கே? விவசாய நிலங்களில், வயக்காட்டில். இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்குது. அந்த கஷ்டங்களை நாமளே உருவாக்குனது தான். உதாரணத்துக்கு நண்பர் பூச்சி செல்வம் சொன்னது போல் பூச்சிக்கொல்லிகள் அல்ல, பூச்சி மருந்துகள் அடித்த விளைவுகளால் நாம் அதிகமாக கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டங்களை குறைக்கிறதுக்கு வழி அவர் நிறையா சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே உண்மையில் நம்ம கஷ்டங்கள் குறையும். ஆனால் எல்லாம் சொன்ன வள்ளுவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்ன தெரியுமா? ஏரியின் உழார் உழவர், புயல் என்னும் வாரி வளம் குன்றக்கால். ஏற்பூட்டி உழவக்கூடிய உழவர்கள் கூட ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ? வாரி, அதாவது மழை இல்லைன்னாக்கா. வள்ளுவர் என்றைக்குமே வந்து போர்வெல் நீரை பயன்படுத்த சொல்ல, ஆற்று நீரை பயன்படுத்த சொல்ல, பாசனத்துக்காக மழையை தான் சொன்னார். அந்த மழை குறைந்தால் உழவர்கள் வாழ வழி இல்லை. உழவர்கள் வாழ வழி இல்லை என்றால் நாம் வாழ வழி இல்லை. ஏன்னா நமக்கு உணவு கொடுக்குறதே உழவர்கள் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தாக்கா எல்லாருக்குமே, உழவர்களுக்கு மட்டுமல்ல, உணவை விளைவிக்கக்கூடிய உணவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும், அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை உண்டக்கூடிய நமக்கும் அந்த மழை நீர் தான் ஆதாரமாக இருக்கிறது. உண்மையாக சொல்லப்போனாக்கா மழை நீர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்குமே ஆதாரம். அதே தான் வள்ளுவர் நிறையா சொல்லி போயிருக்கார். உண்மையில் வந்து வள்ளுவர் சொல்லாத விஷயங்களே எதுவுமே இல்லை. நாம் தான் வந்து பாடம் படிக்கும் போது மட்டும் திருக்குறளை படித்துவிட்டு பிறகு அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதை மறந்து விட்டோம். இன்றைக்கும் திருக்குறளை எடுத்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் திருக்குறள் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் போதித்து வருகிறது. அவர் சொன்னார், விசும்பில் துணி வீலின் நல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பது அறிதினார். வானத்திலிருந்து மழை வரலனாக்கா சின்ன பசும்புல் கூட வளராது. அப்போ என்ன அர்த்தம்? தாவரங்களே வளர்ச்சி இருக்காது, உயிர்களே வளராது, அந்த உயிர்களான மனித உயிர்களும் வளராது. ஸோ உலகமே மாண்டு விடும். அந்த அளவுக்கு சிறந்ததான் வான் அமிர்தம் என்று சொல்லக்கூடிய மழை நீர். அதுக்காக தான் வந்து அந்த காலத்திலேயே கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் வந்து மழையை பற்றி சொன்னார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னவர் அடுத்து வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாட்டுன்னு சொன்னார். அந்த மழையை அமிர்தம்னு அப்பயே உணர்ந்து சொன்னார். சும்மா சொல்லிட்டு போயில, உணர்ந்து சொன்னார். அந்த அளவில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து வான் அமிர்தத்தை வந்து பாராட்டி மகிழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் மழையை கண்டாக்கா
யார் அமிர்தம்னு பாராட்டுறதில்ல, பயப்படுறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் வந்து மழை கண்டா ஆனந்தமாக ஆடி பாடி விளையாடுதுங்க. சின்ன பூச்சிகள் இருந்து ஆடு மாடுகள் கோழிகள் எல்லாமே. நாம் மட்டும் மழை கண்டாக்கா ஒன்றா கொடையை பிடிச்சிக்கிறோம் அல்லது வீட்டுக்குள்ளே பதுங்கிக்கிறோம். மழை கெட்டதே கிடையாதுங்க. மழை தான் அமிர்தம், மழை தான் உயிர் நீர். மழை நீர் உயிர் நீர் சொல்கிறோம், ஆனால் அந்த உயிர் நீரை பற்றி நம்ம யாரும் அக்கறைப்படுறதே கிடையாது. ஏன்? மழை பற்றி தவறான சில எண்ணங்கள். இந்த ஸ்லைடுகள்லாம் வந்து நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணேன். ஆனால் இதை சொல்கிறத விட நான் ஜென்ரலாக சொல்லிட்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மழைநீர் தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லிடலாம், அது டெக்னிக்கல். அது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. மழைநீர் சேகரிப்புங்கிறது வந்து நான் கண்டுபிடிச்சது கிடையாது. இது ஒரு பாரம்பரியமான தமிழர்களுடைய வாழ்க்கை முறை. அந்த கால தமிழர்கள், நம்முடைய உதாரணத்துக்கு சொன்ன காரைக்குடியில் இருந்த நம்முடைய நகரத்தார், நாட்டுக்கோட்டை சிறியார்னு சொல்லுவோம், அவங்க பாரம்பரியமாக வந்து மழைநீரை முறையாக சுத்தப்படுத்தி சேகரித்து பயன்படுத்தினாங்க பல நூற்றாண்டுகளாக. இன்றைக்கும் அதே தொழில்நுட்பத்தை தான் நான் செஞ்சு கொடுத்துறேன் மக்களுக்கு, சில மாற்றங்களோடு. ஆனால் அடிப்படை கான்செப்ட், அடிப்படை தத்துவம் அதுதான். மழைநீரை சேகரிக்கணும், சேகரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுத்தப்படுத்தணும். ஏன் சுத்தப்படுத்தணும் பின்னாடி சொல்கிறேன். இப்படிப்பட்ட மழைநீரை நாம் பயன்படுத்த தவறிட்டோம். ஏன்னாக்கா அதுக்கு ஒரு வகையில் வந்து நம்ம அரசாங்கம் தான் காரணம். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள், நான் சொல்கிறத வந்து 200, 300, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நேரடியாக மழைநீரை எடுத்து பருகுனாங்க. மழைநீர் ஆறுகளில், ஏரிகளில், குளங்களில், இந்த மாதிரி நீர்நிலைகளை வந்து தானாக விழுந்து அந்த நீர்நிலைகளை வந்து நிரம்பிச்சு. அந்த நீர்நிலைகளை நீர் எடுத்து ஆனந்தமாக அவங்க எடுத்து குடிக்கவோ சமைக்கவோ குளிக்கவோ பயன்படுத்தினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீர்னாலே மழை நீர் தான், வேறு எதுவும் கிடையாது. அப்போதைக்கு வந்து பெரிய பெரிய வட்டக்கிணறுகளும் கிடையாது அந்த காலத்தில். அதுக்கு பிறகு தான் வீடுகளில் வந்து வட்டக்கிணறுகள் அமைச்சாங்க. நான் சொல்கிறது ஆழ்துளை கிணறுகள்லாம் முன்னாடிப்பட்ட காலம், கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ மழைநீர் ஒன்று தான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருந்தது, மனித இனத்துக்கும் ஆதாரமாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு நம்முடைய அரசாங்கம் உங்களுக்கு மழைநீர்லாம் தேவையில்லை, உங்களுக்கு பைப்பு கொடுத்துட்றோம், வீடுகளில் பைப் கனெக்ஷன் கொடுத்துட்றோம், உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளுக்கெல்லாம் பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த பைப்பில் வந்து நமக்கு சுத்தமான தண்ணீர், அதுக்கு பேர் நல்ல தண்ணீர்னு பேர், நல்ல தண்ணி குழாய் வீட்டில் வந்து அமைச்சிட்டோம். ஸோ அந்த வகையில் வந்து நல்ல தண்ணி குழாயில் எடுத்து நம்ம வீட்டுகளில் குடிக்க, சமைக்க, குளிக்க அப்படின்னு எல்லாத்துக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். மேலேருந்து வர்ற அந்த அமிர்தத்தை சுத்தமாக மறந்துட்டோம். ஆனால் உண்மையாக சொல்லுங்கள், நம்ம பைப்பில் வர்றது நல்ல தண்ணி தானா? இல்லை, அது தூய்மைப்படுத்தப்பட்ட, செயற்கையான முறையில் தூய்மைப்படுத்தப்பட்ட ஆற்று நீர் அல்லது ஆழ்துளை கிணறு நீர். எனக்கு அரசாங்கத்துக்கு ஆற்று நீர் முழுக்க கிடைக்கிறதில்ல, ஏன்னா ஆறு வளம் குன்றி விட்டது. அது நம்ம மிஸ்டேக் தான். ஸோ சில பஞ்சாயத்துக்களை இன்றைக்கி வந்து போர் வாட்டர், அதாவது ஆழ்துளை கிணறு வாட்டர் தான் வந்து சுத்தப்படுத்தி கொடுக்குறாங்க பைப் தண்ணியாக. நிறைய பஞ்சாயத்துகளில், நான் இருக்கிற ஊராட்சி கோட்டைகள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தண்ணீர் தூய்மையானது, ஆனால் சுகாதாரமற்றது, உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஏன்னாக்கா அதில் இன்னும் நிறையா பாக்டீரியால் இருக்குது, இன்னும் நிறையா கரைந்திருக்கக்கூடிய அழுக்குகள் ஏராளமாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம சில பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பைப் தண்ணியில் வந்து புழுப்பூச்சி வந்துச்சு, பாம்பு வந்தது, தவளை வந்துன்னு சொல்லுவோம். நிறையா புகையில் வந்திருக்கு. அவ்வளவு தூய்மைப்படுத்தக்கூடிய வகைகளில் வந்து அவ்வளவு தூய்மை கெட்ட நீர் தான் நாம் வந்து நல்ல தண்ணீர் அப்படிங்கிற பேரில் குடிச்சிட்ருக்கோம். அப்படி இருந்தும் கூட நாம் ஆற்று பக்கம் போகிறதில்லை. ஏன்னா ஆற்று பக்கம் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து எடுத்து குடித்தோம். நான்லாம் சின்ன வயசில் வந்து ஆற்றுக்கு போனால் குளிச்சுட்டு அப்படியே கையில் எடுத்து பருகுவேன், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், சுவையாக இருக்கும். இன்றைக்கி குடிக்காதா, குளிக்கிறதுக்கு கூட முடியாமல் அருவருப்பாக இருக்குது ஆற்று தண்ணீர். நம்ம காவிரி ஆறு இங்கே இருக்கிற மேட்டூர் டேம்லேருந்து வர தண்ணி குளிக்கிறதுக்கு கூட சுத்தம் இல்லாமல் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஒவ்வொரு பேரேஜ்லேயும் தண்ணி தேங்கி மாதக்கணக்காக, ஆண்டு கணக்காக வந்து தேங்கி அதில் எல்லா வித அசுத்தங்களும் கலந்து அதை வந்து அடுத்த நிலைக்கு வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம். அதை தான் வந்து நம்ம குடிக்கிறோம். அதில் வந்து நாமளும் நம்முடைய வழக்கமான அசுத்தங்களை வந்து கலந்துட்டு தான் இருக்கிறோம், எந்த வித கூச்சமே இல்லாமல். இந்த தப்புக்கு இங்கே மட்டும் இல்லை,
கர்நாடகாவிலேருந்து குடகுலேருந்து வர்ற நீர்லேருந்து வரிசையாக மாண்டியா மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அசுத்தங்கள் கலந்து கலந்து, எனக்கு முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னார், மைசூரில் வந்து வாட்டர் வந்து கருப்பாக இருந்ததுன்ட்டு. உண்மை. அதோட 2 மணி கருப்பாக இருக்குது இன்றைக்கி மேட்டூர்லேருந்து வர வாட்டர். ஆனால் அந்த வாட்டர் தான் வந்து அரசாங்கம் பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி சுத்தப்படுத்தி நல்ல நீராக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எல்லாரும் மறந்துட்டோம் அந்த வான் அமிர்தத்தை. அந்த வான் அமிர்தம் இன்றைக்கும் நேற்று வரைக்கும் இலவசமாக கிடச்சிட்டு இருந்தது, இன்றைக்கி இலவசமாக தான் கிடைக்குது, நாளைக்கு இலவசமாக தான் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு கூற மேலே. அதுக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டியதில்லை. அதையே நம்ம எடுத்து பருகக்கூடாது. ஏன் அதை எடுத்து பருகிறதுக்கு பயப்படுறோம்? நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லிட்டுருப்பாங்க, மழை தண்ணியில் குளிக்காதப்பா, சளி பிடிச்சிக்கும், மழை வரும்போது வெளியே விளையாடாத, சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வரும் சொல்லிருக்காங்க இல்லையா? எனக்கு சொல்லி தான் வளர்த்துனாங்க. ஆனால் 2 விஷயம், ஒன்று மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும், 2வது மழையில் நனைஞ்சா காய்ச்சல் வரும் இல்லையா? இது தவறாமல் எல்லா தாய்மார்களும் சொல்லி நம்ம பயப்படுத்தி வளர்த்தி நம்ம வளர்ந்த சமுதாயமாக மாறிட்டு இருப்போம். மழை தண்ணியில் குளித்தா சளி பிடிக்காது. ஆனால் மழை தண்ணியில் குளித்தாக்கா உள்ளே இருக்கிற சளியை வெளியே அனுப்போம். உள்ளே எப்படி சளி வந்தது? நம்முடைய தவறான உணவு பழக்கங்களால். அவனுக்கெல்லாம் நிறையா ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகப்படியான கடைகள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளும் பேக்கரிகளும் தான். இன்றைக்கி தடுக்கி விழுந்தால் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கும் அல்லது பேக்கரி இருக்கும். அதில் கிடைக்கிற உணவுகள்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான். அதை தவறாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்து நாமளும் கொடுத்து வளர்ந்துட்டுருக்கோம். அந்த உணவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவுகளுடைய கிடைக்கக்கூடிய அழுக்குகள்லாம் உடம்புல தேங்கி நம்ம நுரையீரல்களில் இருக்க காற்று பைகள்லாம் அடைச்சி சளியாக மாறி அடைச்சிக்கிட்டு மாதக்கணக்காக ஆண்டு கணக்காக வந்து உள்ளே அடைச்சிட்ருக்கு. அதையெல்லாம் வந்து வெளியே நீக்கிறதா மழை. நீங்கள் மழையில் குளிச்சு பாருங்கள், சளி நல்லா வரும், கொட்டும், ஊற்றும் அப்படியே. ஆனால் 2 வாட்டி 3 வாட்டி குளிச்ச வாட்டி மறுபடியும் பாருங்கள் சரியாக இருக்காது. ஏன்னா உள்ள இருக்கிற சரியாக வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி தான் காய்ச்சலும். அதுக்கும் ஒரு நல்ல இயற்கை காரணம் உண்டு. நேரமின்மை காரணமாக அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். காய்ச்சலும் அப்படி தான். காய்ச்சலும் நம்முடைய உணவு பழக்கங்களால் வந்து உள்ளே இருக்கிற கெடுதலான விஷயங்கள் வந்து தங்கி உடம்பு வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சூடு ஏற்படும். அந்த காய்ச்சலை வந்து செயற்கையாக உண்டாக்கி மழை வந்து சீக்கிரமாக உள்ள இருக்கிற கெடுதலை வந்து வெளியே அனுப்புறது தான் வந்து மழையோட நல்ல குணம். இந்த 2 நல்ல குணத்தை வந்து நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு சளி பிடிக்குது காய்ச்சல் பிடிக்குதுன்னு நினச்சிட்டு மழையை வந்து பயன்படுத்த தவறிடுறோம். அதனால் வந்து இந்த மழை நீரை வந்து பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? நம்முடைய வீட்டுக்கு குறையில் மழை வருது. எங்கே சார் மழை வருது? வருஷத்துக்கு 4 நாள் வருது, 5 நாள் வருது. போதுமா? போதும். ஒரு நாள் மழையில் வந்து ஒரு வீட்டுக்கு குறையில் வந்து கிட்டத்தட்ட 3000 லிட்டர் 4000 லிட்டர் தண்ணி வரும். அந்த 3000 லிட்டர் 4000 லிட்டர் தண்ணி வந்து ஒரு குடும்பத்துக்கு ஆண்டு முழுக்க, ஒரு குடும்பங்கிறது நான் வந்து 4 பேர் 5 பேர் கொண்ட குடும்பம், ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைங்க 5 பேர். இந்த 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஆண்டு முழுக்க குடிக்கவும் சமைக்கவும் போதுமான அளவு அந்த 3000 லிட்டர். ஏன்னா ஒரு நபருக்கே வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 700 லிட்டர் இருந்தால் போதும், தாராளமாக குடிக்கவும் சமைக்க இருக்கலாம். 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 3000 லிட்டர் எதேஷ்டம். அது எப்போ? ஒரு நாள் மழையில் 2 நாள் மழையில் கிடைக்கக்கூடிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 90 சென்டிமீட்டர் மழை வருது. அந்த வகையில் பார்த்தா ஒரு சராசரி குடும்பத்தில் இருக்கிற கூரையில், ஒரு 1000 சதுர கூரையில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 85,000 லிட்டர் தண்ணி வரும் ஒரு ஆண்டுக்கு. எவ்வளோ? 85,000 லிட்டர் தண்ணி. வெறும் 3000 லிட்டரே போதும் ஒரு ஆண்டுக்கு அந்த குடும்பத்துக்கு. ஆனால் 85,000 லிட்டர் தண்ணி வருது. ஆனால் அத்தனை சாக்கடைக்கு அனுப்பிச்சிடுறோம். தாராளமாக நேராக ஒரு பைப் போட்டு சாக்கடைக்கு அனுப்பிச்சிடுறோம். பைப்பில் வர நல்ல தண்ணியை குடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறோம். இது எவ்வளோ முட்டாள்தனம் இல்லைங்களா? அதனால் நம்ம மழை நீரை பயன்படுத்தலாம். இந்த மழை நீரை பயன்படுத்துகிற விஷயம் வந்து ரொம்ப செலவு கம்மியாக தாராளமாக செய்ய முடியும். இத்துடன் வேறுபட்டுக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இவங்களை போல மழை நீரை உங்க வீட்டுல குடிநீராகவும் புழக்கத்துக்கும் பயன்படுத்தணுமா? நம்ம ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் வர மார்ச் 22ஆம் தேதி அன்று திருச்சி SRM கல்லூரியில மழைநீரே அமிர்தம் என்ற மாபெரும் கருத்தரங்கம் நடத்துறாங்க. மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பத்தை நேரடியா அவங்க கண்ணு முன்னே செஞ்சு டெமோ காட்ட போறாங்க. இந்த மாபெரும் கருத்தரங்கத்தில் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.